படித்த அந்த வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிக்கலாம். அநேகருடைய பாவங்களை ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஆமென். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்திருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். என்ன இருக்கு? இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவர் பாவியா? அவர் பாவத்தோடு பாவம் இல்லாமல் தரிசனமாவார்ன்ற ஒரு கேள்வி நமக்கு. நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து பிறகு அவருடைய இரண்டாம் வருகை வரும்போது நாம் எல்லாம் பாவம் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? எந்திரிப்போன்றதான ஒரு இதுதான் இது. சுத்திகரித்து இரண்டாம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்ப நம்மகிட்ட ஒரு பாவமும் இருக்காது. அப்ப மரணம் என்பது என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த வாழ்க்கை நமக்குரிய வாழ்க்கை ஆண்டவர்கள் கொடுத்துட்டாரு. இது ரொம்ப இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வாழணுமோ வாழ்ந்துடணும், வீடு கட்டிடணும், நம்ம சொத்து சேர்க்கணும், அப்படிதான் ஒரு வாழ்க்கை கிடையாது. நான் எப்படி ஆண்டவரை புரிஞ்சுட்டேன்னா இந்த வாழ்க்கை ஒரு முன்னோட்டமான ஒரு வாழ்க்கையை தான் பார்க்கணும். என்ன முன்னோட்டமான வாழ்க்கை அப்படின்னா, இப்ப டீச்சர்ஸ் இருக்காங்க, எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வாழ்க்கை முழுசும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தா எக்ஸாம் வைக்கணும்ல. அப்ப இந்த பூமி எப்படி இருக்குன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்திட்டத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப அது நீங்க வாழ தெரியாம விட்டு போனதுனால, முதலாம் கிறிஸ்துவா இருக்கிற ஆதாம் அவன் செய்த பாவத்தினாலே அதை இழந்ததுனால, பூமியில ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆதாம் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் ஆதாமுக்காக ஆண்டவர் படைத்தார். ஆனாலும் கீழ்ப்படியாமையினாலே அவனுடைய மகிமையை அவங்க இழந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். படிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இந்த 4ஆவது வசனம் படிங்க. கொஞ்சம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கணும். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்மை என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. போதும். இப்ப இந்த உலகம் நம்மளுக்கு எது கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்ம ஒரு மனிதன பாடமா இருக்கிறபடினாலே ஸ்திரீ புருஷன் என்று வேறுபாடு இல்லை. இந்த உலகத்துல நம்ம மற்ற உலகத்தால என்ன சொல்லுவான், நீ இதை செய்ய அதை செய்ய, நீ ஏமாத்தி சம்பாரி, நீ அடுத்தவங்களுடைய இதை அபகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் தந்திரமாய் நம்மள்கிட்ட பேசுவான். இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம இந்த உலகத்துல வாழ போறோம். வாழ்ற நாட்கள் நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், நீங்க சாகவே சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சர்ப்பமானது ஸ்திரீட்ட சொல்லுது. நீங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க, அது ஒண்ணும் ஆகாது, அது ஆண்டவர் சும்மா சொல்லிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஆதாமை பார்த்து. அப்போது ஸ்திரீ நோக்கி, நீங்க சாகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த விருட்சத்தின் கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? சாகவே சாவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்ரீ சொல்லுது இல்ல ஆண்டவர், அது ரொம்ப தந்திரமா கேக்குது. என்ன கேக்குது? நீங்க என்ன சொன்னாரு ஆண்டவர்? நம்மளும் அப்படிதான். அவங்க என்ன சொன்னாங்க? என்னை பத்தி என்ன சொன்னாங்க? உங்களை பத்தி என்ன சொன்னாங்க? சோ நம்மளை பத்தியும் மற்றவர்களை பத்தியும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு தருவாயிலே நாம் வாழ்க்கணும். நீங்க நிறைய வசனங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனாலும் ஏன் என்னுடைய காதுகள் அடைக்கப்பட்டது?
ஏன் என் கண்களில் திறக்கப்படவில்லை? என் மனதை ஏன் நான் திறந்து கொடுக்கவில்லை? இங்கே வேலை செய்யறதுல ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா என்றதுனா இல்லை. ஆபிரகாம் தன்னுடைய கூட்டத்தையே அழைச்சிட்டு போய் கானான் தேசத்துக்கு என்ன பண்ணாருன்னா, அவர் ஆடு மாடுகளே தான் மேய்த்தார். அதுதான் நம்ம படைத்தவரை மறந்து படைத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நன்றி சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாருங்களேன், ஆண்டவர் கொடுத்த ஆடு மாடுகளை வைத்துதான் இன்னைக்கு பிசினஸே நடக்குது இல்லையா? விவசாயத்தை வச்சுதான் இன்னைக்கு பிசினஸ் நடக்குது. இங்க அரிசி கடை வச்சிருக்கிற அண்ணாச்சி இன்னைக்கு BMW கார்ல போறாரு. ஏன் அந்த அவன் வாங்கி அதுல உண்மையா வித்துட்டு இது இருக்கிற ஆலயத்துக்காக அவன் கொடுக்குறான். நீங்க CSI சர்ச்சஸ்லாம் போகல. ஏன் CSI சர்ச் மட்டும் வளர்ந்து கொண்டே போகிறது என்றால், நம்ம கொடுக்கறதுல நம்ம ரொம்ப நமக்கே இவ்வளவுதான் வருது, இதை நம்ம கொடுத்துட்டா நாளைக்கு என்ன பண்றது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கான விஷயத்தை பாருங்க, அன்றைய உள்ள ஆபத்தை உங்களுக்கு அன்றைய தருகிறேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அன்றைய உள்ள ஆபத்தை அன்றைய தருகிறேன். நீங்க நாளை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு பாட்டு இருக்கு, சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை அழகாக படைத்தது யாரு? இந்த பாட்டு நான் எப்ப கேட்டாலும் அழுகுவேன். சின்னஞ்சிட்டு குருவியே இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க. சின்னஞ்சிட்டு குருவியே உன்னை அழகாக படைத்தது யாரு? எங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் நீ பாட்டி அழகாக படைச்சது யாரு? அவன் கேட்குது ஆச்சரியமா, ஐயோ இது தெரியாதா அவனுக்கு? மனுஷன் நீ போய் என்ன கேட்கிற? நீ எனக்கு புத்தி சொல்லி பார்த்தா நீ என்ன கேட்கிற? ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஐயோ இது தெரியாதா? அந்த ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உணவும் கொடுக்கிறார், குழந்தைகளும் கொடுக்கிறார். ஆமென். இந்த ஒரு பாட்டு என் வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் 1000 பிரசங்கம் சொன்னாலும் என் காதுக்குள்ள போகாது. ஏன் தெரியுங்களா? நம்ம காதுக்கு அடைக்கப்பட்டோம். எல்லாத்தையும் மதப்பாவே பார்க்கணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம இந்த குடும்பத்துல பிறந்தோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ செத்து போயிடலாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேர்மையாக வைத்திருக்கிறார். நீங்க அவரை குறித்து சாட்சி சொல்லும்படி உங்களை வைக்க. இன்னைக்கு காசு மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கறதில்ல. ஆண்டவர் உங்க இருதயத்தை காசு வச்சிருக்கிறவங்க எல்லாம் வசதி, காசு இல்லாதவங்கலாம் ரொம்ப சாதாரண ஆட்கள் பார்க்கறது இல்ல. ஆண்டவர் உங்க இருதயத்தை தான். காசு பணம் எல்லாமே அழிஞ்சிடும் இல்லையா? என்ன தாத்தா? காசு பணம் எல்லாமே அழிஞ்சிடும். ஆனாலும் நம்ம இருதயத்தை தான் என்ன பண்றாரு ஆண்டவர். அப்ப என் இருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்குது. நான் சாட்சி உள்ள வாழ்க்கை தான் வாழ்றேன்னா, என்னை குறித்து என் மனைவி சாட்சி உள்ள வாழ்க்கை, என்னை குறித்து என் மனைவி சாட்சி கொடுக்குறாங்களா? இல்ல கணவனை குறித்து மனைவி சாட்சி கொடுக்குறாங்களா? மனைவியை குறித்து கணவன், பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் சாட்சி கொடுக்குற வாழ்க்கையை நம்ம வாழ்றோமா? நம்ம நாளைக்கு அப்புறம் அலட்சியம் நம்ம மெதுவா பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வளர்ந்து சாப்பிட்டுட்டு அரண்மனை ஆசிரியர்ல படிச்சு இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவரை குடிச்சுட்டுதான் எல்லாம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்தவர் உங்களுக்கு ஏன் கொடுக்கல எனக்கு தெரியாது. கொடுத்துருக்க என் காதலின் மன்னமாக லூக்கா 18ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்ப வருவாருன்னு நம்ம தேடல் நமக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஏதோ சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு போனா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு கூடாது. ஆண்டவர் இந்த 2025 மனமாற்றம் இல்லைன்னா நம்ம அப்புறம் மனமாற்றம். நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம பிள்ளைகள் வெவ்வேறு வழிக்கு போறாங்க? ஏன் வெவ்வேறு வழியில போறாங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய அன்பு சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் எங்க வீட்டுல பிரச்சனை டெய்லி அப்பா தண்ணி அடிச்சுட்டு ஆனா அவருக்கு மாதிரி ஒரு பிரச்சனையை பார்க்க முடியாது. நல்ல இசை ஞானம் உள்ளவர், நல்ல ஒரு டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் போனாரா என்னன்னு தெரியல. ஆனாலும் ஒரு டீச்சர் எல்லா பாட்டியும் இருக்கு. ஆனாலும் குடின்றதுல என்ன பண்ணாரு? அப்ப எனக்கு முன்னால யாவற்றையும் நீ என்னை பின்தொடருமானால் என் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவான்? என் பின்னால வரணும் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப
ஏன் என்னால பழைய வாழ்க்கையில விடுவிட்டு மேல வர முடியல அப்படின்னா, என்னுடைய பழைய பாம்பால் அவன் அற்புதமாய் உங்களை விசிட்டு சாக மாட்டேன், வாழ்றது கொஞ்ச நாள் தான், நீ ஜாலியா இருந்து செத்து போயிட. அவன் போன்ற பிள்ளைகளா எவனா பார்த்துருப்பான். நான் அனாதையாக்கப்பட்டேன். அத்தனை ஏக்கர் வயல் வாசிகள் எல்லாம் இருந்தது, ஆனாலும் ஒரு அனாதையை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பேன். ஏன் ஏன் அப்ப நான் ஒழுங்கா என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் என் பேரக்குழந்தையும் நான் ஒழுங்கா பார்த்திருந்தேன்னா இப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம். ஆனாலும் ஒரு தீமையில தான் நன்மை வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. நன்மை என்ன பண்ண, தீமையை என்ன பண்ணணும், எதனால வெல்லணும்? நன்மையினால. உங்களுக்கு தீமை விதைக்கப்பட்டிருக்கு, ஆனாலும் அவரு தாய் தகப்பன் போல ஒரு தாயை போல தேய்ச்சுன்னு அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி அவரை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டதுனால எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவா நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்துட்டேன். நீங்க இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும்னா, நீங்க நுணுக்கமான போக சொல்றது கிடையாது. தம்பி பாப்பா நீ இந்த பைபிளை குடிச்சுக்கோ, இதுதான் நான் செத்து போனாலும் இந்த பைபிள் உன்னை காப்பாற்றணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா நம்ம பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பிள்ளைகளாகவே வாழும். அப்ப டீச்சிங் இப்ப நான் இந்த ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்த பையன் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறாருன்னா இங்க நல்ல விதை விதைக்கப்பட்டது. அது 10-100 ரூபாய் பலன் கொடுக்கிற ஒரு விதையாய் மாறும். அது யாரு விதை விதைக்கப்பட்டிருக்குது, அதை தண்ணி ஊற்றி பராமரிக்கிற வேலையை பெற்றோர்களாகிய நாம செய்யும். ஏன் நம்ம திருச்சபையில ஆதியில இருந்து அதே 10 குடும்பம் தான் வந்துட்டு இருக்கு, புதிய ஆத்மா இல்லை, புதிய தேடல் இல்லை. ஏன்? நான் ஆசீர்வாதத்தை பெற்றால் தானே நான் மற்றவர்கிட்ட என் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னா என் ஏசப்பா எனக்கு கூட இருக்கிறாரு, எனக்கு நான் பெற்ற மகிழ்ச்சி ஏறாலும் தானே சொல்ல முடியும். அப்ப நானே வீட்டுல சண்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல படுத்துக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும்? அப்ப யாரை குறித்து யாரு சாட்சி கொடுக்கும்? அப்ப சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னை பற்றி என் மனைவி சாட்சி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, என் பிள்ளைகளும் நானும் ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருந்தோம். அப்ப என் மனைவி சொல்றாங்க, திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஆல்பி ஆடி, என் பெரிய பாப்பா ஆல்பினா சின்ன பேர் ஆடி, அவன் சொல்றாங்க, ஒருவேளை நான் மறித்து போனால் அப்பாவை சாப்பாட்டுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டுறாதீங்கப்பா. சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு பிரயோக வார்த்தை பிரயோகத்தை விடும்போது என் கண்ணுக்கு கலங்கணும். என் மனைவிக்கு நான் சாட்சி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறதுனாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். அப்பா அம்மா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, ஸ்கூல்ல கிளாஸ் முடிச்சுட்டு இங்க வந்து வீட்டுல வேலை செய்ய கஷ்டம், ஆனால் நீ டீ போட்டு கொடுத்து கால் வலிச்சுன்னா கை காலா பண்ணுவேன். இந்த பரிமாற்றம் நான் இப்ப எப்படி என் பிள்ளைய வரேன், அவன் சொல்றத கேட்காத அப்படிதான் லூசுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க வந்து அவன் என்ன செய்வான், நாளைக்கு சொன்ன எண்ணெயும் ஒதுக்கிடும். ஏய் போய் அவன் எப்படி தெரியாதா, இப்ப நல்ல மனுஷன் போறியா. இப்ப என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல விதையை விதைத்தா அது என்ன நல்ல பல பேருக்கு பலன் கொடுக்கிற ஒரு தனி மரமாய் வளரும். அதுதான் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்றோமா. அப்ப அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும்னா தேடல் நமக்குள்ள. 18ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. குருடுக்கு மதிப்போக்கு குருடன் அதை உட்கார்ந்துருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வர்றாரு. ஆண்டவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கை கூட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவனுக்கு மறுப்பு தருவேன் என்று அவரு மனதில் இருக்கிறது. ஆனால் உங்க வாயிலிருந்து கூப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தார். படிங்க 18ஆம் அதிகாரம். 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல படிங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க. அவளுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அது ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கான், ஆனா அவன் என்னை கூப்பிடுவான், நான் கூப்பிடாத மாதிரியே நடந்துக்கிறேன். ஏன் இப்ப சீசன் தான் சொல்றாங்க, ஏன் சத்தம் போடாத, அவர் போதகர் போறாரு, டிஸ்டர்ப் பண்ணாத, அவரை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு
சொல்றதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவரை தேடாதபடி, கூப்பிட முடியாதபடி இங்க உலகத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஏங்க எனக்கு வேலை ரொம்ப முக்கியங்க, நேரத்துக்கு போகணும், இப்ப பிரேயருக்குலாம் வர நேரம் இல்லைங்க, சர்ச்சுக்குலாம் வர நேரம் இல்லைங்க. ஏங்க ஆண்டவர் உங்களை படைத்ததே அவரை தொழுது கொள்ளலாம் மாத்திரம் தான். என் மனைவி மக்களுக்கோ என்னுடைய சொந்தக்காரர்களுக்கோ சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லை இல்லை இல்லை. அப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அங்கங்க வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் அங்கங்க அன்னைக்கு கொடுத்தாரு, அதை சாப்பிட்டு நம்ம போயிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் தேடாதபடி, அவரை கூப்பிட முடியாதபடி சீசர்கள் தடுக்கிறாங்க. இந்த உலகம் அப்படிதான் தடுக்குது, நம்முடைய தடுக்குது. சர்ச்சைக்கு போகாத. ஆனாலும் இதெல்லாம் மாயை, நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் கூப்பிடுவேன். அவருக்கு தெரியும் நான் பார்வை அடைய வேண்டும் என்றால் இயேசு சாமி இங்க வரும்போது யாரும் சொல்லியிருப்பாங்க. அண்ணன் மாதிரி பிரச்சனையார்கள் எத்தனையோ போதர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இதுதான் டைம், இப்ப ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல எத்தனை மணிக்கு வருவாரு, நீ விட்டுட்டே வச்சுக்கோ, வாழ்க்கை முழுசும் பொருட்டுத்தனமா தான் நீ வாழ்வேன்னு சொன்னதுனால நான் இருந்தாலும் அவங்க சொன்னதை கேட்டுட்டு கத்துறேன். ஆனாலும் சீசர்கள் என்னை தடுக்கிறாங்க. ஐயோ இப்ப விட்டுட்டேன்னா நான் பார்வையடையாமே போயிடுவேன், வாழ்க்கை முழுசும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பேன். அவன் பிச்சை எடுக்க அன்னைக்கு சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அவன் அன்னைக்கு பிச்சை எடுத்தாதான் சாப்பிட முடியும் இல்லையா, ஆனாலும் அவன் பிச்சை எடுக்கிற டியூட்டியை பார்க்கல. அவனோட வேலையை பிச்சை எடுக்கிறதாக இருக்கிறது, குருட்டுத்தனமா இருக்கான். ஆனாலும் அவன் அந்த வேலையை பார்க்கல. நீங்க சோறே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பார்வை அடைகிறது முக்கியமா இல்ல உலக போஜனத்தை அடைகிறது முக்கியமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. அதனாலதான் சீசர்கள் தடுத்தாலும் பரவாயில்ல, இயேசு நின்று அவனை நம்பிக்கை கொண்டார். அதுக்கு முன்னாடி நாட்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதற்றினார்கள். அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் போகிறான். உங்களுடைய கூப்பிடுறதுல ஆண்டவருக்கு நீங்க சத்தமா சொல்லியிருக்கீங்களா? சொல்றதுல வெக்கப்படுறீங்க. நான் கீழே விழுந்துன்னு சொல்றதுல வெக்கப்படுறேன். ஏன்னா அவங்க சரி பண்றேன், எத்தனையோ நம்ம மேல ரொம்ப இதா இருக்கான். நான் சொல்றேன், அதுவே கீழே விழுந்த இதை விட பெரிய காயம் ஆகாதபடி காப்பாற்றி கொண்டே ஸ்தோத்திரம்னு சொல்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சாட்சி. ஒரு நாள் நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருந்தேன். என்னுடைய ஏசி டிக்கெட் போட்டு வர அந்த மேங்களூர் எக்ஸ்பிரஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா அடுத்தது ராக்ஃபோர்ட் வருது, வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டேன், ஒரு 15 மினிட்ஸ் கேப்ல அதில் ஏறிட்டேன். வாழ்க்கையில் அண்ட்ரூஸ்ல நான் டிராவல் பண்ணதே இல்லை. ஆனாலும் அண்ட்ரூஸ்ல ஏறி நான் நின்றுட்டு இருக்கேன். செம முகூர்த்தம் போல ஃபுல் கூட்டம், என்னால நடக்க முடியல. ஆனா எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லயே உட்காந்து வேலை செஞ்சதுனால சயாட்டிக்கா மாதிரி ஒரு பிரச்சனை, நிக்க முடியல மொத்த கால. ஆனாலும் நான் என்ன பண்றேன்னா, படிக்கிறதுக்கு உட்காந்து எந்திரிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த தம்பியை உட்காந்து பக்கத்துல ஒரு அண்ணன் வேட்டி கட்டிட்டு இருக்காங்க. நான் அவ்வளோ நேரம் செங்கல்பட்டு வரைக்கும் நின்றுட்டு வந்தனால கை பண்ணா வலி, காலை அப்படின்னா அப்படி காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணேன். பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ன்றதுனால அது எல்லா ஸ்டேஷன்லயும் நிக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்ல போனதுனால என் கால் அடிச்சு அந்த ஷூ அப்படியே அந்த படிக்கட்டிலேயே வச்சுட்டு போறேன். அந்த பிளாட்ஃபார்ம் முடிகிறவரை ஆண்டவர் என் கால்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றிருக்கிறாரு. இன்னைக்கு அன்னைக்கு அடிப்படைதான் என் காலோடு நான் நின்று அவரை பிரசவிக்க முடியுமா? அப்ப ஆண்டவர் உங்க வாழ்விலும் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நான் தான் என் ஆண்டவரே கேட்கவே மாட்டீங்களா? எனக்கு துபாயில தாத்தா ஒர்க் பண்ண நாட்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டதுனால இன்னைக்கு ஆண்டவர் அவரை நல்ல மெயின்டைன். ஒவ்வொரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், என் ஆண்டவரை நான் பிடிச்சுக்கிட்டேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இவங்க 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறது வர்றது, கணவன் இல்லாத நாட்கள்ல குடும்பத்தை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளில் ஒருவர் இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்திருக்கு. இதுதான் சாட்சி, இதுதான் என் சந்ததியிலே ஒருத்தர் யோசிப்பு அன்னைக்கு உண்மையா இருந்தார். கிடைச்ச வாய்ப்புலாம் கிடைச்சிட்டு குடிச்சிட்டு ரோட்ல படுறது, யாரும் 10,000 ரூபாய்க்கு உனக்கு சரக்கு வாங்கி தரேன் அப்படின்னு வந்தா நம்ம பின்னாடி போறது கிடையாது. தூக்கி போடுறா, எனக்கு ஆலயம் தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம். இதை நம்ம என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்குதான் ஆண்டவர் என் பிள்ளையை பார்த்து சந்தோஷம். அப்ப பிள்ளையை நடத்த வேண்டிய வழியை நம்ம நடத்தணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கணும். அந்த குருடன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதுனாலதான் அவனை அன்னைக்கு அவனை என்கிட்ட கொண்டு வாங்க,
நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் கேட்கிறேன். நம்ம ஆண்டவரை கூப்பிட்டுருவோம், ஆனாலும் என்ன கேட்கறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டே இருக்கும். ஆண்டவரே, ஆமா ஆண்டவர், எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியல, தெரியல ஆண்டவரே, 1000 பிரச்சனை இருக்கு, எந்த பிரச்சனையை நான் சொல்றது தெரியாது. எந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்தரோட வாழ்க்கையில எஸ்தர் ராஜாத்தியாக அவ செலக்ட் ஆகி உள்ளார போயிட்டான். ஆமான் அதிபதியா இருக்கான். எஸ்தருடைய அப்பா மொர்தெகாய் இருக்கிறாரு. ஆமான் வரும்போதெல்லாம் ஊர் மக்களே வணக்கம் சொல்லுது, மொர்தெகாய் மட்டும் வணக்கம் சொல்ல மாட்டான். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தருக்கு மட்டும்தான் நான் வணக்கம் சொல்லுவேன், வேற யாரையும் நான் சேவிக்க மாட்டேன்னு மனநிலையில இருக்கிறேன். அப்படி ஒரு மனநிலையில நாம இருக்கோமா? ஆனாலும் அதிகமாக என்ன பண்றான், மொர்தெகாய கொலை பண்ணிருந்தான். இவன் யார்? இவன் ஒருத்தனை கொலை பண்ணா வேலைக்கு ஆகும், இவன் சந்ததியை காலி பண்ணிருந்தான். வலையமான சபையா இவங்க தான் இங்க ப்ரேயர் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணியா, இவன் குடும்பத்தோட எல்லாரையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இருக்கிற ஒரு சூழல்ல மொர்தெகாய் ரொம்ப வேதனைப்பட்டு என் குலத்தையே நாசம் பண்ண போறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேதனையோடு இருக்கும் பொழுது எஸ்தர் ஒரு துண்டு சீட்டு அனுப்புறாங்க. எஸ்தர், நம்மளுடைய யூத குலமே அழிக்க போறாங்க எஸ்தர், நீ அரசன்கிட்ட போய் பார்த்து அவர்கிட்ட பேசு, நீதான் ராஜாத்தி ஆயிட்டியே, சாதாரண குடும்பத்துல பிறந்த நீ இன்னைக்கு ராஜாத்தி ஆயிட்டியே, நீ போய் பேசுன்னு சொல்லும்போது எஸ்தர் சொல்றா, அரசனை நான் உடனே போய் பார்த்து பேச முடியாது, அவரு என்னை எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் என் பிரச்சனையை நான் போய் சொல்ல முடியும். ஆனாலும் நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, நீங்க உபவாசம் இருந்து நம்ம மக்களெல்லாம் ஒன்று சேர்த்து நீங்க உபவாசம் பண்ணது ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறதா இருக்கிற. நானும் என் தோழியிலும் அரண்மனையில உபவாசம் வந்து ஜெபிக்கிறேன்னு. ஏங்க, எனக்கு அரண்மனை வாழ்க்கை கிடைக்குது, நான் எப்படி உபவாசம் வந்து ஜெபிப்பேன்? ஏங்க, எப்படி உபவாசம் வந்து ஜெபிக்க முடியும்? என்னால எனக்கு ஆசை இருக்கு, லவீகம் இருக்கு, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் நான் உபவாசம் வந்து ஆண்டவரை தேடுவேன். எல்லா ஆசையும் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா நம்ம என்ன பேசுவோம்? அந்த மாதிரி ஆசையெல்லாம் நான் பார்த்தேன். எப்படி இருக்கேன், அவன் கோடியா சம்பாதிச்சுடுவான், அமைதியா வர்ற இடத்துல போற இடத்துல ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா என்ன பண்ணுவாங்க? எஸ்தர் அந்த மேன்மையான வாழ்க்கை கிடைச்ச இந்த போதிலும் இந்த ராஜா எனக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் எங்க பிரச்சனையை நாங்க சொல்லலாம்னு போய் அவன் என்ன பண்றான், போய் சொல்ல போறான். அப்ப இந்த உபவாசம்லாம் முடிஞ்ச போய் ராஜா போய் பாக்குறான். ராஜா சொல்றாரு, ராஜாத்தியே எஸ்தர், நீ எதுக்காக இங்க வந்த? என் ஆஸ்தியில பாதியை கேட்டாலும் உனக்கு கொடுக்கலே, உனக்கு என்ன வேண்டும்? அங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ராஜா அழைக்காம போய் யாருமே போய் நிக்க முடியாது. ஒண்ணும் இல்ல, இவங்க டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் ஸ்கீம் வந்திருக்காரு. சாதாரணமா ஒரு டீச்சர் போய் இடையில போய் பேச முடியுமா? அப்ப ராஜா எப்படி இருக்கிறாரு, அவருக்கு பேசும் பொழுது யாருமே போகக்கூடாது, மரணம் தான். ஆனால் அவன் போனதுன்னா கர்த்தர் அவனுடைய மனதை மாற்றி என்னுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்க. அப்ப கூட யூத மக்கள்லாம் சாவ போறாங்கன்னு அவன் பிரச்சனையை சொல்லல, இதுவரைக்கும் நன்மை செய்த ராஜாவுக்கு விருந்திருக்கேன். நான் எப்படி புரிஞ்சுட்டேன்னா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில கொடுத்த எல்லா நன்மைக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றியே சொல்லல, ஆனா டெய்லி என் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறவராக இருப்பார்? ஏன்பா, இவ்வளவு நாள் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு நல்ல கை கொடுத்துருக்கேன், காலை கொடுத்துருக்கேன், நல்ல கண்ணு கொடுத்துருக்கேன், நல்லா சுவாசிக்க முடியுது, காது நல்லா இருக்கு, நடக்க முடியுது. நீ நன்றி சொல்லாம உன் பிரச்சனையவே எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருப்ப. இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் செஞ்சாங்க. நாங்க அங்க அடிமையா இருக்கும்போது எங்களுக்கு காய்கறி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், என்னமோ இங்க இவர் மண்ணான்னு சொல்லிட்டு காகாவையும் இதையும் கொடுத்துருக்காரு. என்னை என்ன சாதாரண ஆள் நினைத்தீரோ ஆண்டவர் கேட்டு அவர் காடை மேல இருந்து கொடுத்தாரு. அவர் குதிர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க அவர்கிட்ட கேட்கும் போது எப்படி கேட்கறீங்கன்னா, பயபக்தியா தாழ்மையோடு கேட்டீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். நீங்க ரொம்ப அதிகாரமா நீ என்ன கொடுத்த, உனக்கு கண்ணு இல்லையா, இந்த உலகத்தை பேசுறது மாதிரி நம்ம பேசிட்டு வந்தோம், அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரும் பார்க்க முடியும் கொடுப்பாரு. ஆனா அந்த காடை அவங்க சாப்பிட்டு அந்த பல்லுல இருக்கிற கறியை எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். யாராட்ட இப்படி தேவையில்லாத வார்த்தையை சர்ச்சைக்கு எதிராகவும் ஊழியக்காரர்களுக்கு எதிராகவும் பேசுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை ஆண்டு என்ன பண்ணாரு, முடிச்சு போட்டாங்க. நம்ம வேதவசி படிப்போம். ஆனாலும் நீங்க என்ன பண்ணலாம், வேதத்தை எடுத்து
தினந்தோறும் வாசிக்கணும். நான் இந்த குலத்துல பிறந்தது, ஆண்டவர் என்னை இந்த குலத்துல பிறக்க வைத்ததே அவருடைய மகிழ்ச்சி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக. அப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே பிரசங்கியார்கள் தான். நம்ம இத்தனை நாள் இருந்தோமே, நம்ம ஏன் சாட்சி சொல்லணும்? நம்ம ஏன் சாட்சி சொல்லல? சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டாமா? பாருங்களேன், சாட்சி யாருக்கு யாரு கொடுக்குறாங்க பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 33-32 பாருங்களேன். சத்தமா ஃபாஸ்டா போயிடலாம், ஒரு 10 minutes நான் முடிச்சுட்டேன். யோவான் 5:31-32 படிங்க. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் சாட்சி மெய்யாகிறது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப என்னை குறித்து யாரு சாட்சி கொடுக்கணும்? என் வீட்டுல இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். அப்ப குமாரனை குறித்து யாரு சாட்சி கொடுக்குறா? பிதாவான சாட்சி கொடுக்குறாங்க. அப்ப பிதா சாட்சின்னா என்ன நினைச்சீங்க நீங்க? சர்டிபிகேட். உங்களை குறித்து ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறார். யோபு குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். ரொம்ப உத்தமனும் சன்மார்க்கமாய் இருக்கிறான். அவன் மேலே பிசாசு அவன் மேலே கை போடாத, அவன் உயிரை எடுத்துறாரு. ஆனாலும் அவன் என் பிள்ளை, நீ எத்தனை வாட்டி வேணாலும் சோதிச்சு பாரு, அவன் கண்டிப்பா மறுதளிக்காத ஒரு பிள்ளையா இருப்பான். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? ரொம்ப போர் அடிச்சிருது, ஆலயத்துக்கு வர்றதுல ஒரு தடங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் குடும்பமாய் ஐக்கியமா இருக்கிற அப்படின்னாரு யாரையுமே நீங்க இழந்துடாதீங்க. உங்களுக்கு எதிரியா பேசினா கூட அந்த நேரத்துல பிரேயர் பண்ணுங்க அவங்களுக்காக. அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க. நம்ம திருச்சபைனாலும் ஒரு 200-300 குடும்பம் வளர்ந்து இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு வளர்ச்சி பாதையில நம்ம போயிருக்க வேண்டும். ஏன் அந்த இது இல்லை, அன்னைக்கு இருந்த மகிமையை நாம் இழந்து விட்டோம். அவங்களோட முன்னோர்கள் தான் ரொம்ப மகிமையா தான் இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஏன் ஆத்மா அறுவடை இல்லை? நம்ம ஏன் இப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம்? சாட்சியுள்ள வாழ்க்கையே வாழலையே. யோவான் 7:7 படிங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. அது உலகம் ஆண்டவரை பகைக்கிறதால ஆண்டவரை பிள்ளையாகி இருக்கிற நாம அவருடைய ஊழியத்தை செய்யும் போது உலகமும் நம்மளை என்ன பண்ணுவோம்? பகைக்கும். அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான எந்த வேலையும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நாம வாழ வேண்டும். ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே படிச்சது போல கிறிஸ்துவும் அவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்து கொண்டிருந்ததுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம். அப்ப பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னங்க நாங்க பாவம் பண்றோம், எந்த பாவமே செய்யல, பெண்கள்லாம் எந்த குடிக்கிறது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. ஆனாலும் ஏன் நாங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல? ரட்சிப்பு என்பது என்னன்னா, நான் இருக்கிற பிரார்த்தனையில் இருக்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குகிறார். ஆனாலும் நான் என்ன பண்றேன்னா மற்றவங்க குறித்து பொறாமைப்படுறது, வேற்றுமையாக கண்ணன் கத்தருக்கு அறுவடை பண்ணது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பாவம் நம்ம என்ன பண்ணுமா? சூழ்ந்து கொள்ளுமா? அப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ஆண்டவர் சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கார். அப்ப நம்ம வீட்டுல சமாதானம் இருக்கணும்னா அங்க துதி துதி எடுத்தால் சாத்தான் போடும். அப்ப வீட்டுல காலை மாலை இரவு தானியல் 3 வேளை ஜெபம் பண்ணாலும் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப என்ன கொடுத்தா இதெல்லாம் நடக்கும்? என்ன உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஒவ்வொரு பேருக்கு எழுதி வச்சுட்டா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இது எல்லாமே அழிஞ்சு போயிடுமே. இது எல்லாமே அழிஞ்சு போயிடுமே. நீங்க பிரியாணி ஒரு 5 கிலோ பிரியாணி சாப்பிட முடியுமா? எனக்கு தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிவிக்கிறார். அதன் அளவின்படி தான் என்ன பண்ண முடியும்? உனக்கு எல்லாம் உனக்கு கேட்ப, ஆனால் எல்லாம் உனக்கு என்னவா இருக்கு? தகுதியா இல்லாது. அப்ப நான் தேவையில்லாதான் கேட்டுட்டு இருப்பேன். அவருக்கு தெரியும், வேணாம்பா உனக்கு இதுவே போதும், இதை வச்சு நீ சந்தோஷமா வாழ. அப்ப நன்றி சொல்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேணும். நன்றி சொல்ற வாழ்க்கை. அப்ப பாவம் நமக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்ம அவருடைய ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க முடியாது. அப்ப ரட்சிப்பு நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம நீதிமானா இருக்கவே முடியாது. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்கிறவங்களும் நம்ம படிக்கிறோம்.
ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் காயப்படுத்தினதில்ல, கஷ்டப்படுத்தினதில்ல, தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல படுத்தது கிடையாது. ஓகே, அப்ப அவரே சாப்பிடலாம். 5000 பேருக்கு உணவளித்தவர் அவரு சாப்பிட்டாருன்னு எங்கேயாவது நீங்க படிச்சிருக்கீங்களா? நம்ம அப்பா அம்மா அப்படிதான் செய்வாங்க. இப்படிதான் சொன்னாரு, பாம்பு சொல்றானீங்கன்னா சாப மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொன்னது போல அவரு ஒரே நல்ல ஆதாம சாவடிச்சுட்டாரு. நான் இன்னைக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போகணும், 1000 வருஷம் ஒரு நாள் போகணும். நம்ம படிக்கிறோம், ஆதாம் 930 வருஷம் அவன் வாழ்ந்துருக்கான். காலையில இந்த சம்பாஷணை நடக்குது, சாயங்காலம் 7 மணிக்கு செத்துட்டான். அதான் 930 வருஷம். இது யாரும் எனக்கு சொல்லி நான் கொஞ்சம் இந்த பைபிள் படிக்க பிடிக்க ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறேன். 930 வருஷம்னா சாயங்காலம் 7 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தடையை ஆண்டவர் வச்சுட்டாங்க. மறுபடியும் யாரும் மறிக்க அவன் செய்த தவறு ரத்த பலி இல்லை என்றால் பாவம் நீக்கில்லை என்பது நீதி மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பெரிய பலிபீடத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் ரத்தத்தினால என்ன பண்றாங்க, பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆட்டு மாட்டை கொடுத்தாலாம் வேலைக்காக என் சொந்த குமாரனை இந்த மக்கள் செய்த பாவத்துக்காக நான் பலி கொடுப்பேன். என்னங்க எல்லாரும் பிரசவம் பண்ண ஆண்டு செத்தாரு, இறந்து போயிட்டாரு, 3ஆம் நாள் உயிர்த்தாரு. 3ஆம் நாள் உயிர்த்து அவருக்கு நிச்சயம் இல்லாமல் இருந்தது. அவர் உண்மையா கீழ்படிதனாலா இருந்தபடினாலே அவருக்கு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுதலை பெற்றார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போனாலும் நீங்கி போகட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது ஆண்டவர் சொல்றார். கெச்சமேனி தோட்டத்தில் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவருக்கு உதவி செய்ய போனவன் கீழே உட்காந்து என்ன பண்றாங்க, சீசர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ரத்த துளி வந்து என்ன அவர்தான், வேர்வை வந்து ரத்த துளி. ஆண்டவர் ஏன் கேட்கணும்? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலும் நீங்க கூடும். ஏன் கேட்கணும்? ஜாலியா இருந்துக்கலாம். இவன் குத்துவான், ஈட்டில குத்துவான், எனக்கு வலிக்கவே வலிக்காது, அப்படி இல்லை. ரத்தையும் சதையுமாய் அவன் வந்து மரியாதையின் வயிற்றுல இருந்து பிறந்த ஒரு மனிதனை போலவே வாழ்ந்து. ஆனா யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் எடுத்தது, அந்த தேவன் அப்புறம் என்ன தேவனாய் அந்த தேவன் அவருடைய இயேசு. எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தர் என்ற நாமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்றாரு? மோசே கேட்கிறார், நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் என்னுடைய நாமம் என்று யாத்திராகமத்தை படிக்கிறோம். கர்த்தர் என்னுடைய நாமம் அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்தை படிக்கிறோம். ஆனால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என்ன கர்த்தர் சொல்றார்? தம்மை தாமே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக ஆகணும்னா நம்ம அடிமையின் ரூபம் எடுக்கணும். நம்ம மனுஷனா இருக்கிற நமக்கு ஏன் இவ்வளவு ப்ரௌடு, ஏன் இவ்வளவு பெருமை, ஏன் இவ்வளவு பெருமை வருது? பெருமையே மனுஷ சாயலா இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரே ஒரு தகுதி, தாழ்மையா இருக்கும். சாகும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கும். தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாக்கினார். அதனால் இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். எல்லாம் உங்களுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க உண்மையா இருந்து பாருங்க, வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்ற நேரத்தை உங்களை உயர்த்தும். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானும் பூதலத்தோடு பூமியின் கீழுள்ள முழங்கால் யாவும் முழுங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலாக நாமத்தை அவருக்கு நன்றி. இதுதான் கிரெடிட். ஏங்க, நான் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் மனைவி வந்து இன்னும் ஒரு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஒரு நாள் கூட எனக்கு அன்பா ஒரு வார்த்தை பேசுறதே இல்லை. மனைவி சொல்லுவாங்க, ஏங்க நான் டெய்லியும் வாழ்ந்த கல்யாணம் கட்டினது இன்னைய வரைக்கும் நான் சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன், நல்லது கிட்ட கேட்கேன், பிள்ளைங்களை படிக்க வைக்கேன், எல்லாம் பண்றேன். ஆனால் ஒரு அப்ரிசியேஷன் கூட இல்லையே. இவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேலையை செய்யாதீங்க. ஏற்ற காலத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்னது ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் நான் வந்துடுறேன், முடிச்சுறேன். லாஸ்ட் வசனம் ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
இவருங்க மருத்துவராகிய கிறிஸ்து சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறனே 20ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. so many books are there. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு புத்தகத்தையும் திறந்து காமிக்கிறாங்க. அங்க அநியாயம், நம்ம செய்த பாவத்துக்கு நித்திரை தான் நம்ம பண்ண வச்சிருக்காரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாவுன்னு சொல்ல, நம்மளை எல்லாரையும் சற்று நேரம் நித்திரை அடைபடி வைத்திருக்கிறார். ஆர்டர் படி ஒவ்வொரு ஆளா எழுப்பிட்டு வருவார். ஓகேங்களா, எல்லாரையும் ஒரே நாள்ல எழுப்பிட முடியாது. ஒவ்வொரு நாளும் எழுப்புறாங்க. மரணம் அடைந்தவர்கள் மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஓகே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும். ஓகே, அது எல்லாம் நடந்த பிறகு என்ன பண்ணாரு ஆண்டவர், அவர்களை என்ன பண்றாரு, எழுப்புறாரு. ஒவ்வொரு ஆளை எழுதுப்பா, எழுதுன்னு உங்களுக்கு நியாயம் திருப்பி நாள் வந்துச்சு, எழுதுங்க ஆண்டவருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணுதான், சமுத்திரமும் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் திருப்ப அடைந்தார்கள். நம்ம நினைச்சிருக்கோம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை யாருமே பார்க்கல, நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அவரு எல்லாம் 360 கேமரா இல்ல, அவர் ஏகப்பட்ட கேமரா வச்சிருக்கிறாரு. உங்களுடைய உங்களுக்கு நிர்வாணத்தை அறிகிற தெய்வம் தான். அப்போ உங்களுடைய எல்லா செய்கைகளையும் அறிகிறோம். அப்ப பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், தம்பி நீ வந்து ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத, அம்மா அப்பா என்ன ஏமாத்தலாம், ஆனவரை ஏமாத்தவே முடியாது, உன்னை சுத்தி கேமரா வச்சிருக்காரு. இட் cannot move anywhere. ஃபயர் பண்ணிடுவாங்க. அதுதான் இதுக்கப்புறம் மழையினால எல்லாம் உங்களை வந்து நினைச்செல்லாம் உங்களை குளிப்பாட்ட மாட்டாரு, ஃபயர் பண்ண போறாரு. சமுத்திரமும் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவிக்கிற, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்ப்பளிக்கிறார். அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலேயே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஃபர்ஸ்ட் மரணத்துல இப்ப நித்திரை பண்ணியிருக்கிற எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் உயிர் திருவோம், தூங்கிட்டு இருந்த நம்மளை ஆண்டவர் எழுப்பி எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. அந்த 2ஆம் மரணம் வரும் பொழுது நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப பாருங்க, அப்போது வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது, அது வந்து ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படுகிறது. என்னங்க, ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறவங்களுக்கும் நியாயம் தீர்ப்படுகிறதா? என்ன எனக்கு புரியல. ஆமா சார், முந்தினூர் முந்தினோராயம் நான் எனக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி லிங்கராஜன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்காரு. அப்ப அவர் 10 வருஷம் சீனியரா இருக்காரு. அப்ப அவர் பேர் அங்க எழுதப்படுது. அப்ப 10 வருஷம் சீனியர்னா அதன்படி என்ன நியாய தீர்ப்பு அவருக்கு கிடைக்கும்னா, நீ வந்து ஜீவஸ்ல பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஏஞ்சல்ஸ் பக்கத்துல போய் உட்காந்து அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யும். நாங்க எல்லாம் வேலையில அமர்த்தப்பட போறோம், நம்ம எல்லாரும் வேலை அமர்த்தப்பட போறோம். அதான் நியாய தீர்ப்பு தான். நீங்க என்ன பண்ணிட கூடாது, God வந்து அலாட்டிங் சீட் அலாட் பண்றாரு. இப்ப டீச்சர்ஸ் இவங்க எக்ஸாம்பிள் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 டீச்சர் இந்த ஸ்கூல்ல வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து 4ஆவது ஸ்கூலுக்கு போங்க, நீங்க இந்த கோவிலுக்கு போங்க, அலாட் பண்ணுவாங்க. முதல்ல டீச்சர்ஸ் ஆகிறதுக்கே தகுதி இல்லை, அப்புறம் எப்படி எப்போ போய் இந்த வேலையை நான் செய்யறது? அப்ப ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர்லாம் இடம்பெற்றிருக்குன்னா யூ ஆர் குவாலிஃபைடு, நீங்க வந்து குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க, ஜீவ புஸ்தகத்துக்குள்ளார வந்துட்டீங்க. ஆனாலும் நீங்கள் செய்த, நான் இத்தனை வருஷமா பாவமா இருந்தேன், தண்ணி அடிச்சா போயிருந்தேன் வந்துட்டேன், ஆனா நான் எப்போ பைபிளை தூக்கணும், நான் ஆண்டவர் பின்னாடி போயிட்டேன்னு சொல்றவனா இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சீனியாரிட்டி முடி உங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பேன். என்ன வேலையை கொடுப்பாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க சாப்பாடு வேலையெல்லாம் இருக்கு, ஏஞ்சல்ஸ் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு உண்டான முக்கியமான பொறுப்பு அதிகாரியை நான் உங்களை போறேன். இங்க கேஷியரா இருக்கிற பிலிப்பு தாத்தாவுக்கு வந்து அங்க மேல வந்து என்னது, நீங்க வந்து ரொம்ப அழகா உண்மை ஊத்துவமா நீங்க வந்து இப்ப பைசாலாம் சேவிச்சு கரெக்டா கணக்கு கொடுக்க முடியுங்களா, உடைய ட்ரெஷரரா இருக்காங்க. அப்ப ட்ரெஷரரும் சமயக்காரரும் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஜீவ புஸ்தகத்துல ட்ரெஷரர் பேரும் இருக்கு, சமயக்காரன் பேரும் இருக்கு. என் திறமைக்கு தக்கா மாதிரி எனக்கு சமயக்கார வேலை கிடைக்குது, ட்ரெஷரருக்கு தக்கா மாதிரி ட்ரெஷரருக்கு ட்ரெஷரர் போஸ்ட், செக்ரட்டரிக்கு தகுந்த மாதிரி செக்ரட்டரி போஸ்ட். அப்ப நாம் இருக்கிற வேலையிலே உண்மையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர். அப்ப சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். சாட்சி இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணிருப்பான், துக்கப்படுத்துவான். எருசலேமை பார்த்து நீங்க படிச்சிருப்பீங்க, இன்னைக்கு எருசலேமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். என் ஆண்டவர் என்னை படைத்தவர் கண்ணீர் விட்டார்னா, என் அப்பா அம்மா எனக்கு முன்னாடி அழுதாங்க, நான் எப்படி சொல்லுங்க, என்னை பெற்றவர்கள் எனக்கு முன்னாடி அழுதாங்கன்னா என்னால சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியும். அப்ப என் ஆண்டவர் என்னை பார்த்து அழுகிறார்.
ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் அழுக மாட்டாரு, ஆண்டவரே அழுகிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. உங்களை ஏளனமாய் பார்த்து அழுகிறாரா, இல்ல தாகமாய் பார்த்து அழுகிறாரா? நான் தாகமாய் இருக்கேன், இவரை படிப்பீங்க குட் ஃப்ரைடே, தாகமாய் இருக்கேன் உங்களை நினைத்து ஆண்டவர் ரொம்ப தாகமா இருக்கு, கண்ணீர் விடுறாங்க. நான் படித்த பிள்ளை இப்படி போயிட்டு இருக்கே, எப்பப்பா உடமாற்றம் அடைவீங்க, ஒரு நிமிஷம் போகாது பசுமாக்கிட்டு போயிடுவேன். ஆனா நான் அப்படி படித்தவங்க இல்லையே, இந்த உலகத்தையே ஆளுகை செய்ய முடியாதானே உங்களை நான் படைச்சேன், ஏன் நீங்க இன்னும் மனமாற்றம் அடையலன்னு ஆளுநர் ரொம்ப துன்பத்தோடு அழுதுட்டு இருக்கேன். அப்ப கணவனா இல்லை, நீங்க கண்டிப்பா ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான பக்குவத்துல நீங்க என்ன பண்ணணும், மனுஷனா மாறும். மனைவி அவங்க தன் கணவனை கனப்படுத்தி அவங்க எதுலாம் வீக்கா இருக்காங்களோ அந்த வீக்கெல்லாம் சரி பண்ணும். ஏதோ அம்போன்னு விட்டுறக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக இருந்தால் அவரை அரவணைத்து அவருக்கு கிறிஸ்துவின் அன்பை போதீங்க, அவரை கைவிட்டுறாதீங்க. மனம் அச்சம் எப்ப உண்டாகும்னா வீட்டுல இருந்துதான் உண்டாகும். அப்ப சாட்சி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வீட்டுல உண்டாயிடுச்சுன்னா திருச்சபைக்கு அந்த சாட்சி உள்ள ஒரு திருச்சபையா இந்த திருச்சபை மாறிடும். என் திருச்சபை சாட்சி உள்ள திருச்சபை மாறிடுச்சுன்னா என்னுடைய ஊரே மாறிடும். என் ஊர் மாறிடுச்சுன்னா இந்த நாடு மாறிடும். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் இங்கே கட்டப்படும். அவன் கிளிக்கு தட்டதாக பதிலளிக்கிற தேவனா இருப்பார். இந்த உலகம் ஒரு வாட்டி தாங்க உங்களுக்காக படைச்சிருக்கேன், ஏதாவது வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்கோம், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கோம், எத்தனை வாட்டி நம்ம பைபிள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப அது கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. நம்ம ஆண்டவரை இருக்க பிடிச்சிடும். என்னுடைய கவலையை மாத்திரம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக் கூடாது, ஆண்டவரை இம்மட்டும் என்னை காத்து வழிநடத்திருக்கீங்க. சோறு இல்லாத போது எனக்கு சோறு கொடுத்தீங்க. 139 சங்கீதம் நீங்க படிச்சுட்டாங்கன்னா, ஜெர்மனி நான் போயிருந்தேன். அப்ப இந்த 139 படிச்சாங்க. ஆண்டவரே சூழ்நிலை இல்லாத என்னை வழி நடத்தி ஜெர்மனி தேசம் வரைக்கும் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவரே நீ பாதாளத்தில் படுத்திருக்கணும், நான் அங்க இருப்பேன்பா. நீ ஏன் இவ்வளவு துக்கமாங்க, ஏன் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக உன்னை படைச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நாம ஒரு சாட்சி எப்படி கிறிஸ்து குமாரனை குறித்து சாட்சி சொல்றாரோ அதே போல நாமும் நம்மளுடைய குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்ற ஒரு வாழ்வோம். திருச்சபை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். திருச்சபை என்பது யாரோ ஒருத்தர் கிடையாது, நம்மளில் நம்ம அதுல ஒரு அங்கத்தினரா இருக்கு. அப்படின்னாலே நாம தான் திருச்சபை, நாம தான் மணவாட்டி. மணவாளன் வரும்போது அவருக்கு ஆயத்தமான ஒரு மணவாட்டியை நம்ம வாழ்வோம். ஏதோ நம்ம இங்க கிடைச்சிருக்கிற எல்லா திரியில இருக்கிற விளக்கையும் இந்த உலகத்துல நம்ம எரிச்சு அந்த வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழாதபடி, இருந்த ஒரு வாழ்க்கையை வாழாதபடி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருக்கு நாமத்தை நம்மை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தமிழ் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பாடல்களின் காலத்திலே கூட நான் இந்த பரிசுத்த வாரத்திலே உண்மை நோக்கி கூப்பிடும்படியாய், உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடியனுக்கு ஏற்படுத்தின இந்த தயவுக்காய் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இங்க இருக்கிற மக்கள் ஆண்டவரே எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே. ஒருத்தர் ஓடி ஓடி உதவி செய்கிற மனப்பான்மையை கொடுத்திருக்கிறேன், நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் காசு பணம் மாத்திரம் என்கிட்ட இல்லைன்ற ஒரு கதாவை கவலை அவங்களுக்குள்ள இருக்கிற அதை எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுங்க. என் ஆண்டவர் கஜானாவா இருக்கிறபடினாலே நான் அவரிடம் நான் முழங்கால் போட்டு கேட்டோமானால் அவர் என் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். அப்படியாக என்னுடைய தேவைகள் என்ன என்பதை நான் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த குருடனை போல ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரே, என் வாழ்வில் இருந்து நான் கேட்கிறேனா என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்த்து தக்கதை போல இன்னைக்கு நான் இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா நான் பார்வையிடாமல் குருடனாகவே என் வாழ்க்கை முழுவதும் நான் சாக மட்டும் குருடனாகவே மறிப்பேனே. ஆனாலும் என் ஆண்டவர் இயேசு இன்று வந்திருக்கிறார், என் உள்ளத்துக்கு வந்திருக்கிறார், என் இல்லத்துக்கு வந்திருக்கிறார், என் திருச்சபைக்கு வந்திருக்கிறார். அவரை நான் பிடித்துக் கொள்வேன், கெட்டியமாக பிடித்துக் கொள்வேன். எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை உலக பிரகாரமான போராட்டங்கள் வந்தாலும் நான் அதிலிருந்து மீளும்படியாய் ஆண்டவரை உரத்த சத்தமாய் நான் கூப்பிடுவேன், உரத்த சத்தமாய் கூப்பிடுவேன். அவரும் என் கூப்பிடுதலுக்கு பதிலளித்து என்னுடைய கர்த்தாவை குருட்டுத்தன்மையை பார்வையை செய்வார். பார்வையை பெற்றுக்கொண்ட நான் அவருக்கு கர்த்தாவை மகிமை உண்டாக என் வாழ்க்கையிலே அவரை பற்றியதான கர்த்தாவை சாட்சியை உலகம் சொல்லும்படியாக அவர்
செல்வேன். ஆண்டவர் அழைக்காமலேயே அவர் பின் செல்வேன் என்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஆனாலும் எங்களையே காப்பாற்றுகிறேன், எங்களை வழிநடத்தி வருகிறேன், இன்றளவும் எங்களுக்கு கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வருகிறேன். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நன்றியுள்ள ஒரு சாட்சியோட வாழ்க்கையை வேணும் வேணும் வேணும், நாங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம்னு நாங்க எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தையே சொல்லாதபடி, எங்கள் மனது எப்போதும் துக்கத்திலே இல்லாதபடி ஆண்டவரே, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்திருக்கா. நான் சாப்பிடாம இருந்தப்ப என் ஆண்டவருக்காக நான் உபவாசம் இருக்கிறேன். கண்டிப்பாக என் தேவையை ஆண்டவர் சந்திப்பா என்ற நம்பிக்கையோடு நாமே நாங்கள் விதைக்கிறோம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரைய சமாதானம் நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த ஊழியம் பெரிய அளவிலே வளர்க்கும் ஆண்டவரே. கட்டுகிற திருச்சபை கட்டிடத்தை அவசரங்க, பொருளாதார தேவையை சந்திங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்கள் கட்டாவே அது உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்களுக்கு உண்மையும் ஊத்தமாய் நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்ய ஏற்ற பண தேவையை சந்திக்கும் நாளிலே நான் கேட்கிறேன். கொடுங்க, சமாதானத்தில் நிரப்புங்க. இந்த ஆலயம் சாலமோன் கட்டினது போல ஒரு சாட்சியுள்ள ஆலயமாய் 2025 பிரதிஷ்டை பண்ணப்படும். சமாதானத்தில் நிரப்புங்க. இந்த ஜகத்தை தாழ்மையோடு அன்பின் பரவலாகவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆமென்.